ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வியூ என்ன மாதிரி இருக்குது, இந்த வியூவும் அனலைசிஸும் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து மந்த்லி கேண்டில் நிஃப்டியில் வச்சுருக்கேன். நிஃப்டியில் பேட்டர்ன் வைஸ் என்ன மாதிரி ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் இங்கேருந்து ஒரு டபுள் டாப் ஜோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்னும் இது கன்ஃபர்மேஷன்லாம் ஆகலை. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது வந்து டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கு வர ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதே சேம் டைமு இப்போ நம்ம வந்து ட்ரெண்டு என்ன மாதிரி இருக்குது, ட்ரெண்ட் லைன்ஸ் நமக்கு என்ன மாதிரியான ஷோஸை காட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரீஜன்லேருந்து ஒரு ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துட்ட உங்களுக்கு பிரேக் அவுட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெண்டு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா. இதுவும் எக்ஸலண்ட்டாக இதே இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ரீஜனில் பிரேக் அவுட் ஆகிருக்கா. நான் நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெண்டை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது மூணுமே வந்து இந்த ரீஜன்லேருந்து பிரேக் அவுட் ஆன ரீஜனில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நிஃப்டி இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் போடுறேன். எந்த இடத்துல அடுத்த டார்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹை ஒரு லோ கனெக்ட் பண்ணி ட்ரெண்டோட ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக பாருங்கள் எந்த ரீஜனில் போட்டு திரும்பிட்டுருக்கு பாருங்கள். அதாவது லோ வந்துட்டு திரும்பின ரீஜன் வந்து 16,841 இதில் காட்டுற ரீஜன் தெரியுதுங்களா. அதுமாரி இது வந்து 0.6 லெவலில் பட்டு இப்போ ஃபிபோனாச்சி பொறுத்த வரைக்கும் 0.6 லெவலுங்கிறது வந்து ஒரு மேஜிக் நம்பர், ஓகேங்களா. இப்போ அந்த ரீஜனில் பட்டு தான் மேலே இப்போ லைட்டாக ஏறி இருக்குது. ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு மந்த்லியில் நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் 16,766ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மந்த்லியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். நான் வீக்லி கேண்டில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னோடய அனாலிசிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். இதுக்குள்ளார வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட்டும் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. பாருங்கள், ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் ஆன ரீஜனு இப்போ நமக்கு இதுக்கு டார்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எந்த லெவல் வரைக்கும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஹைலேருந்து இந்த ரீஜன். ஸோ இப்போ இந்த கையிலேருந்து இந்த ரீஜன் எடுத்துக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இது ரீச் ஆக வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடம், ஓகேங்களா. அதுக்கு உடனே இந்த லெவலுக்குள்ளே வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே இந்த ரீஜனுக்குள்ளே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அப்படிங்கிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 16,427 இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் முடிகிற ஜோனு, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம 16,400 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்ட் லைன் வைஸ் என்ன மாதிரியான பேட்டர்னுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஜனை தாண்டி எப்போ கேண்டில் வீக்லியில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஃபர்தராக அப் ட்ரெண்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16,747 இல்லை 766 ஒன்றில் அந்த ரீஜன். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். எதை வச்சு இந்த இடத்த நான் சப்போர்ட் ஜோன்னு சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற லோ வச்சு, ஓகேங்களா. இந்த ரீஜன்லாம் வச்சு தான் நான் வந்து இதை நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து நமக்கு 16,750 ரீஜன் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இதுக்குள்ளார ட்ரெண்டு என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்த ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணோன்னா பாருங்கள் இந்த ரீஜன், ஓகேங்களா. இதில் பட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
பட் நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட்டையும் கன்சிடர் பண்ணணும். என்ன மாதிரியான சப்போர்ட் நம்ம கொடுக்குதுன்னா, வேர்ல்டு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேர்ல்டு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, அதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும், நிஃப்டியோட ட்ரெண்ட் இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். நான் அடுத்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரையணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த இடம் பிரேக் அவுட் ஆனது தெரியுதா? நான் அதை மந்த்லி கேண்டில் காரணம் அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்குது. பட் டோஜியும் ஸ்மால் பாடி கேண்டில் தான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் இன்னும் கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வந்து 16,746 756 இந்த ரீஜனை வச்சுட்டு சப்போர்ட்டாக வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரி ப்ளே ஆகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு டே கேண்டிலில் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத. டே கேண்டிலில் பார்க்குறப்ப நான் வந்து முதல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. ஓகேவா? இது ஒரு சேனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சேனல் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, ஒரு லோ. இப்போ இந்த ரீஜனில் பட்டு இங்கே போயிருக்கணும். ஆனால் என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல போயிட்டு ஒரு டேர்னிங் நடந்திருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டேல இல்லை நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டு, அதாவது சின்ன அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணோன்னா இந்த ரீஜனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். 17,225 இந்த ரீஜனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் அடுத்த ட்ரெண்டான ஹையை போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16,777, அதாவது இந்த 750 நான் சொன்னல, இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிறப்ப இது என்ன மாதிரி ப்ளே பண்ணோன்னா, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பாருங்கள், சேனல் பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கி ரீடெஸ்ட் ஆகி ஃபர்தராக இப்படி கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே இந்த மாதிரி வந்துருமான்னு கன்சிடர் பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை நான் வந்து என்னோட டெய்லி அனாலிசிஸ் வீடியோ போடுவேன். எப்படி நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கலாம், எதை எடுக்கிறப்ப நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், எந்த இடம் வந்து டார்கெட்டு, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹை டு ஹை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லோ டு லோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ஹை லோ டு லோ. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எந்த இடம் நான் சொல்கிறேன்னா, பிரேக் அவுட் ஆன ரீஜன் வந்து இந்த இடம். ஓகேவா? இப்போ இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 37,700 ரீஜன் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் ட்ரெண்டில் பார்க்குறப்ப. ஓகேங்களா? அப் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மந்த்லியில் நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வரைஞ்சிக்கலாம். இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ப்ரீவியஸ் மந்தோட ஹையை தாண்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ அப்படியே வீக்லி கேண்டில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லியில் என்ன மாதிரி ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீக்லியில் பேங்க் நிஃப்டி கன்சிடர் பண்ணுறப்ப டாப் சைடு ட்ரெண்ட் லைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 42,000க்கு மேலே போகணும். 41,900க்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ 42,000க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு ஃபர்தராக அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணணும். நான் வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லையும் சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனுன்னு. ஓகேங்களா? இப்போ அந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகி எக்ஸலண்ட்டாக அந்த ரீஜனுக்குள்ளாரையே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ணலான்னா இங்கே பாருங்களேன், இந்த லோவையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீஜன் தான் வந்து அடுத்த சப்போர்ட்டு வீக்லியில் 38,550 இந்த ரீஜன் சப்போர்ட்டு. இதை எதனால் நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த லைனை வச்சு நீங்கள் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள்,
க்ளோசிங் கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துட்ட வரப்பலாம் தான் ஒரு மேஜிக் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிற ரீஜன் வந்து 38,500 இல்லைனா 38,480 இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளார ஒரு குட்டி ட்ரெண்ட் வரைஞ்சிக்கோங்க. வீக்லி ஹை 40,700 ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 41,150. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டே கேண்டிலில் பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். டே கேண்டிலில் நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? முன்னாடியே நம்ம பார்த்த வீடியோவில் அனலைஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோனுன்னு. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் வந்துட்டு போய்ட்டு ரீடெஸ்ட் ஆகி திரும்புது பாருங்கள் நெக் லைனில் பட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இறங்கி திருப்பி ரீடெஸ்ட் ஆகி இப்படி திருப்பி ஃபர்தராக நெக் லைனில் பட்டு இதான் இந்த பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த ரீஜனுங்கிறது வந்து 38,566 550 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில். அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 37,400 இல்லைனா 450 இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணணுன்னா 40,180க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 41,140 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜனுக்குள்ளே தான் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.